நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கோவை மேட்டுப்பாளையம் அருகே கதிர்நாயக்கன் பாளையத்தில் யானையிடமிருந்து கட்டட தொழிலாளி நூல் இழையில் உயிர் தப்பியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் சதீஷ், விவரங்கள். கோவை மாவட்டம் துடிலூர் அருகே உள்ள கதிர்நாயக்கன்பாளையம், அதாவது மேட்டுப்பாளையம் சாலையிலிருந்து உள்ளே போற கதிர்நாயக்கன்பாளையம் பகுதியில் கடந்த ஒரு வார காலமாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஒற்றை காட்டு யானையின் அட்டகாசம் அதிகமாகவே இருக்கு. வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் அந்த காட்டு யானை ஊருக்குள் நுழைந்து சேதங்களை விளைவித்து வருகிறது. அதன்படி இன்று அதிகாலை சுமார் 1 மணி அளவில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய அந்த ஒற்றை காட்டு யானை கதிர்நாயக்கன்பாளையம் ரேணுகாபுரம் பகுதியில் சுற்றி திரிந்துள்ளது. அப்பொழுது அங்கே ஒரு பகுதியில் கட்டட வேலை ஒன்று நடைபெற்று வந்த நிலையில் அவ்வழியாக சென்று கொண்டிருந்த போது அந்த யானை அங்கே தங்கி பணிபுரியும் கட்டட தொழிலாளி ஒருவர் வெளியே வந்துள்ளார். அப்பொழுது யானையை பார்த்ததும் அவர் தன்னுடைய வாகனத்தை பத்திரப்படுத்த முயற்சி செய்த போது அந்த யானை அவரை விரட்டி தாக்குவதற்கு முயன்றுள்ளது. யானையிடமிருந்து ஓடி சென்று அவர் நூல் இலையில் ஓரிரு சிறு காயங்களோடு உயிர் தப்பியுள்ளார். தற்போது அந்த சிசிடிவி காட்சிகள் யானை ஊருக்குள் சுற்றி திரியும் வீடியோ காட்சிகளும் வெளியாகி பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் வனத்துறையினர் இரவு நேரங்களில் பொதுமக்கள் வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். இதுக்கு முன்னாடி கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பு கதிர்நாயக்கன்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் சிஆர்பிஎஃப் வளாகத்துக்குள் நுழைந்த அந்த காட்டு யானை சமையல் அறையில் இருந்த பொருட்களை சாப்பிட்டு சென்றது ஒரு குறிப்பிடத்தக்கதுமா. விவரங்களுக்கு நன்றி சதீஷ் ராமமூர்த்தி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.